கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ரோமர் அதிகாரம் 11 வசனம் 8. கனநித்திரையின் ஆவியையும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு கர்த்தர் நமக்கு கற்பிக்கிறபடி அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்கின்றவர்களாய் இருக்க வேண்டும். இஸ்ரவேலர்கள் கர்த்தர் அவர்களுக்கு நடுவே கிரியை செய்தும் அநேக அடையாளங்களையும் அற்புதங்களையும் காண்பித்தும் பலர் அவரை விசுவாசியாதவர்களாக அவருடைய கிரியைகளை அசட்டை பண்ணினார்கள். அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தமாய் அவர்கள் கர்த்தரை மறுதலித்தார்கள். கர்த்தரை விட்டு விலகி கர்த்தருடைய வார்த்தைகளை கேளாதபடிக்கு அவர்களுடைய இருதயம் கடினப்பட்டிருந்தது. ரோமர் 11:8 கனநித்திரையின் ஆவியையும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று என்று சொல்லப்பட்டுள்ளது. ரோமர் 1:28 முதல் 32 வரை உள்ள வசனங்களில் தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறங்கூறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகைஞருமாய் துரோகிரதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தை உள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய் சுவாப அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதுமல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருக்கிறபடியால் கேடான சிந்தை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. கர்த்தர் நமக்கு கிருபையாய் தந்திருக்கிற இந்த நாட்களில் கர்த்தரை அறியும்படி அநேக கிருபைகளை நமக்கு தந்துள்ளார். ஆனால் அவரை அறிய நாம் இடம் கொடாமல் காலம் தாமதித்து இன்னும் நாட்கள் இருக்கிறது, இப்பொழுது உலகத்திற்கு ஏற்றபடி வாழ்ந்து பின்பு நாம் கர்த்தரை தேடலாம் என்ற எண்ணத்தோடு நாம் இருப்போமானால் நாம் மனம் திரும்புவோம். நாம் கர்த்தரை அறியும் அறிவை கண்டடைய விருப்பம் இல்லாதவர்களாய் வாழ்வோமானால் கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுக்கப்படுவோம். கேடான சிந்தை நமக்குள் இருக்குமானால் பொறாமை, எரிச்சல் இப்படிப்பட்ட மாம்சத்தின் கிரியைகளை வெளிப்படுத்தி அதன் பலனாகிய நரக ஆக்கினையை நாம் அடைவோம். நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். கர்த்தருடைய வருகை எப்போது என்பதை நாம் அறியாதிருக்கிறபடியால் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து கர்த்தரை அறிகிற அறிவில் ஒவ்வொரு நாளும் வளருவோம். அவர் வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து அதன்படி வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நாம் அவரை அறிகிற அறிவிலை வளரவும் நற்கிரியைகள் செய்து அவரோடு என்றென்றும் ஜீவிக்கவும் அவர் நமக்கு கிருபைகளை தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுக்கிற பாத்திரமாய் வாழாமல் உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உமக்கு பிரியமானவைகளை செய்து உம்மை அறிகிற அறிவிலே ஒவ்வொரு நாளும் வளரத்தக்கதான கிருபைகளை நீர் தரும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.